இங்க வாங்குனீங்க? அது அன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு. நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். நல்ல ஆசையா இருந்துச்சு. சொல்லுங்க. இவரும் சொல்றாரு, அந்த விஷயமா? அதுதான். டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பரிசு குடுக்கணும். You want to say what you said to me the other day? Come, would you like to say what you said the other day? I think it was so nice. Please. Day in and day out to make this world a place to live with peace and prosperity. Pakistan had nominated President Donald Trump for Nobel Peace Prize for his outstanding, extraordinary contributions. இலங்கை பிரச்சனைகளை விரும்பாதான், ஆனா பிரச்சனைகள் இலங்கையை விரும்புதான். தேடி தேடி வருதா ஒரு பக்கம் இருந்தும் அப்படின்னு கதை. அந்த பிரச்சனை வந்தாலும் கூட ஒரு பதட்டம் இல்லாம, நாட்டு ஒரு பதட்டமாக்காம மிகவும் கவனமா கையாளப்படுது. குழந்தைகள் மற்றும் பெண்கள் உயிரே முக்கியமானது. போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள். மஹிந்த ராஜபக்ச ஆறு நெத்தனியாக சமாதானத்துக்கான போர். இவர் மனிதாபிமான யுத்தம் செய்த மன்னன், இவர் மாமன்னன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். சரியா சொல்லுங்க. ஒரே பரபரப்பு தான் இப்ப இந்த மத்திய கிழக்கில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப இலங்கை கடற்கரை அண்மித்த பகுதிகளில் நடக்கிறதுனால இப்ப எங்களுக்கே பயமா தான் இருக்கு. நீங்க இருக்கீங்க சேஃபா, சரியா? நாங்க இங்க இருந்து இப்ப நியூஸ் சொல்றது ஆபர் பக்கம் தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, இது காலி ஆபர்ல இருந்து கொண்டு மட்டும் தெளிவா சொல்றேன். நான் அதுக்கு யாருக்கும் ஏதோ சொல்றேன், குட் புக்ல இடம் கொடுக்கல, மற்றது யாரையும் நான் பாராட்டல. இப்ப நடக்கிற இந்த ராஜேந்திர நெருக்கடி சர்வதேச விவகாரங்கள்ல அனுர்குமார் திசாநாயக்க மிக நிதானமா, மிக பொறுப்போட, தன்னால என்ன முடியுமோ அல்லது தன்னால் என்ன முடியும்ன்றது அப்புறம் தண்ட நாட்டு இறையாண்மைக்கு உட்பட்ட என்ன முடியுமோ முடிஞ்ச வரையும் செய்தால் இந்த இடத்துல அனுரவை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல வேற யாரும் ஜனாதிபதிகள் இருந்திருந்தால் கட்டாயமா ஒரு பக்க சார்பாத்தான் முடிவெடுத்திருக்கணும். அதுல மாற்றமே இல்லை. ஒன்றில் அமெரிக்க சார்பு எடுத்திருக்கணும் அல்லது ஈரான். இந்த இடத்துல மிகவும் பொறுப்போட, கிட்டத்தட்ட சொல்ல போனால் 40% தேயிலைய ஈரானுக்கு ஏற்றுமதி செய்து, அதே மாதிரி சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் அது ஈரானால் அமைச்சு கொடுக்கப்பட்டது மட்டுமில்ல, ஈரான் எரிபொருள் அதிக அளவில் இலங்கைக்கு வருது. அதே நேரம் 60% ஆடை அமெரிக்காவை நோக்கி ஏற்றுமதி செய்யப்படுறது. அமெரிக்க சந்தை பெருஞ்சந்தையா இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனால் 110% ஏற்றுமதி 2 நாடுகளையும் நம்பி இருக்குது. இந்த இடத்துல அனுரகுமார் திசாநாயக்க இதுல வேறு யாரும் ஜனாதிபதிகள் அல்லது அரசாங்கம் இருந்திருந்தா கூட என்ன முடிவெடுத்திருக்கும்னு தெரியாது. ஆனா முடிந்த வகையில தண்ட மனிதாபிமானத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தாக்குதல், நேற்று இடம்பெற்ற தாக்குதல் தொடர்புல பல விமர்சனங்கள் பலரும் முன்வைச்சாலும் கூட இந்த இடத்துல வேறு யாரும் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு தைரியமா முடிவெடுத்திருக்கீங்க. அது மிக நிதானமா, மிகவும் பொறுப்போட ஒரு நாட்டு தலைவருக்கு என்ன இருக்க வேணுமோ அந்த விடயத்தை இந்த விடயத்துல இதை நீங்க பர்சனலா யாரும் எடுத்துட்டு அனுரவ பாராட்டிட்டீங்க. அது நல்லது செய்தா நல்லது சொல்லத்தான் வேணும். ஒரு சர்வதேச ராஜதந்திர நெருக்கடியை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்குது. இலங்கையிலையும் இருக்கிறது எங்களோட உறவுகள் தான். நாங்க வெளிநாடுகள்ல, புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்தாலும் ஒரு நெருக்கடி ஒன்று இலங்கையை நோக்கி வரக்குள்ள நாங்க விமானம் பரப்புல ஈடுபட்டு ஒரு சுமூகமான சூழ்நிலை இருந்தா தான் பொருட்களை கூட அனுப்பலாம். அந்த ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் மிகவும் கட்டித்தனமாக அனுர இந்த விஷயங்களை கையாளுறார். இந்த இடத்துல அவருக்கு அவர் எதிர்கட்சியில இருந்த அனுபவம், அவர்கிட்ட இருந்த தனித்திறமை தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறார். அந்த வகையில அனுரவை இந்த இடத்துல நாங்க பாராட்ட வேணும்னு சொல்லல, பாராட்டித்தான் ஆக வேணும். இன்னைக்கு நாட்டு நடப்பு நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே தமிழரசனுடைய வாயால் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லுவீங்க. அது ரைட், ஓகே. நிறைய பேர் இதுக்கு முதல் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, தமிழரசு வாயை திறந்தாலும் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதால் வேலையா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். நம்ம எப்பவும் விமர்சனம், இப்ப உதாரணம் சொல்ல போனா என்பிபியில இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஒருவர் சொன்னார், அவர் போன் பண்ணி கழிச்சிட்டு சொன்னார், ஏதோ ஒரு செய்தி சம்பந்தமா கழிக்கக்குள்ள நீங்க எங்களையும் தான் விட்டு வைக்கிறீங்க இல்ல, ஆனா எங்கள்கிட்ட போன் பண்ணி செய்தி எடுக்கிறீங்க. சரியா, சரளமா தமிழ் கதைக்கக்கூடிய ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய அமைச்சர். அப்ப அவர் சொன்னார், விமர்சனம் எங்கட விமர்சனங்களை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. விமர்சனத்துக்கு பயந்து நீங்க என்னதுக்கு அரசியலுக்கு வரீங்க? விமர்சனத்துக்கு பயப்பட்டா அவங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா என்பிபி ஜேவிபி இருக்கக்குள்ள முழு பேரையும் விமர்சிச்சவங்க. நீங்க ஒரு தடவை விமர்சிக்கிறது உங்களுக்கு உரிமை இருந்தா
நீங்க மற்றவங்க விமர்சிக்கக்குள்ளேயும் பயப்படுறீங்க. உங்களோட வேட்டியே நினையுது, உங்களோட வேட்டி நினையுது, உங்களுக்கு பணம் பறக்குது, உங்களோட வாக்கு குறையும் அச்சம் பெறுது. என்ன ஒரு கேவலமா இருக்கு உங்களை நினைக்க. அப்படி இல்லை என்பிபி ஜேவிபி, அப்படி இல்லை. அவங்களோட திறமானாக்கள். இந்த வேட்டி நினைக்கிறதாருன்னு சொன்னால் நான் சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு தெரியும். அதாவது அந்த உயிர் போற, அதாவது அந்த இந்த உயிர் போற தருவாயில இருக்கிறவங்களுக்கு ஆசை கூடவாம். ஏனண்டா அவங்களுக்கு வாழ வேணும்னு ஆசையா, ஆனா உயிர் போயிருமாம். அது மாதிரி தான் கணக்கு அரசியல்வாதிகளுக்கு சேடம் முழுக்குது. பெரும்பாலும் இன்னொரு தேர்தல் வந்தா வடகிழக்குல என்பிபி கொடிதான் குத்துப்படும். உண்மையில இருந்தால் கௌரவமா என்பிபி அரசாங்கத்தை போல இருக்கணும். எப்படி விமர்சனம் பாருங்க, யாரு விமர்சனம் வைக்கல. அப்புறம் இன்னைக்கு நடைமுறையிலேயே எவ்வளவு விமர்சனங்கள். இப்ப இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இந்த நேற்று தாக்கப்பட்ட இந்த கப்பலை வச்சு முஜிபுர் ரஹ்மான் அறுக்கலாம், சாமர சம்பத் அறுக்கலாம், தயாசிரி அறுக்கலாம், அப்படி எதிர்ப்பதான் சொல்றாங்க. அதுதான் வளர்ந்து வார தலைவனுக்குரிய அழகு. இந்த அறகுறையா வளர்ந்து அந்த கிட்ட சொல்ல போனா அறகுறை வளர்ச்சி இருக்கு தானே, அந்த குறைபாடு, அந்த குறைபாடு இருக்கிறார்கள் தான் பயம். அறகுற வளர்ச்சியோட இருக்கிறவங்க தான் பயப்படுறது. அந்த பயம் என்பிபியிலையும் இல்ல. அதுல உண்மையில ரணில் விக்ரமசிங்கவும் சொல்ல வேணும். கடந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்கும் கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை மிகவும் கையாண்டவர். அது மாதிரி அதான் இது இந்த பயப்படுறதார் என்றால் ஏன் இப்ப அரசாங்கம் பயப்படாம இருக்குது? தவறு செய்யல, மக்களுக்கு தெரியும். ஏன் கோவப்படணும், பயப்படணும்? வேட்டி நினைக்கிறதே உங்களுக்கு பயம். அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு போனாண்டாக்கி அண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார சொந்த ஊர்ல ஆக்கள் இருக்கிறார் நாமல். அவரை பார்த்து பயப்படலே, அச்சப்படலே. நாமலை கண்டு நாமலுக்கு ஒரு 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 கடுமையான விமர்சனம் கூட முன்வைக்கல. ஏன் வைக்கல? அதான் வளர்ந்த தலைவனுக்கு அழகு. அதான் வளர்ந்த, இப்ப அறகுறையா வளர்ந்ததுகள் தான் பதறி திரியுது இப்ப அங்கேயும் இங்கேயும். அதை காணக்கூடியதாக இருக்கு. ஆனா இதுல ஹைலைட் என்ன, நாமலை பத்தி சொன்னீங்க. உண்மைக்கு நாமலை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப நீங்க இவ்வளவு சொல்லிங்க விஷயம். நேற்று பார்லிமெண்ட்ல நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாலும் நேற்று இந்தியா டுடேக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு நாமல் ராஜபக்ச. அந்த நேர்காணல்ல கூட நாமல் ராஜபக்ச என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கலாம், அதே மாதிரி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருக்கலாம். இரண்டு பேருமே அதை எப்படி முகாமைத்துவம் பண்ணுங்கிற ஃபுல் சிஸ்டம் அவங்களுக்கு தெரியுது. அதன் அடிப்படையில் அவங்க செயற்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவ்வளவு விமர்சிக்கிற நாமல் ராஜபக்ச சொன்னது பல பேருக்கு ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. ரைட்? பொதுவா நாமல் ராஜபக்ச எது எடுத்தாலும் அடிக்கிற ஆயுதம் தான் எடுப்பான், அரசாங்கத்தை எப்படி அடிக்கிறான் தான். நாமல் ராஜபக்ச சொன்னது பலரும் சொல்லியிருக்காங்க. ரைட், இதோ மனுஷன் இந்த இடத்துல இதை சொல்லிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பலவீனப்படுறவன் தான் கோவப்படுவான், அச்சப்படுவான். அது இல்ல, நான் நினைக்கிறேன் அரசாங்கம் இதை கவனமா கையாளுது. இன்னும் ஒரு கப்பல் ஒன்று வந்திருக்கதா கூறப்படுது. செகண்ட் கப்பல் அது இன்னைக்கு தான் பார்லிமெண்ட்ல பேசப்பட்டுச்சு. ஆனா நேத்து சர்வதேச ஊடகங்கள், இப்ப நேத்து இந்திய ஊடகங்கள் இந்த முதலாவது கப்பல் சம்பந்தமா நேற்று காலையிலேயே சொல்லிட்டாங்க, அமெரிக்கா தாக்கி இந்த இது நடந்திருக்குன்னு. அதே மாதிரி இந்த விஷயம் இரண்டாவது கப்பல் சம்பந்தமா யாருக்கும் தெரியாம இருக்கிற இடத்துல இந்திய ஊடகங்கள் இதே செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த கப்பல் மாத்திரமல்ல, இன்னொரு கப்பலும் இருக்கு. அப்ப இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு இன்னைக்கு பார்லிமெண்டத்துல எதிர்கட்சி தலைவர் ரஜித் பிரேமதாச, முஜிபுர் ரஹ்மான் அவங்க எல்லாம் நிறைய கேள்விகள் முன்வச்சதுக்கு அமைச்சர் நளின் ஜெயதீசன் சொல்லியிருந்தாரு, ஆமாம் இரண்டாவது கப்பல் ஒண்ணு நிக்குது. ஆனா இது அதே மாதிரி தான் இலங்கை கடற்பரப்புக்குள்ள இல்ல, அது எக்கனாமிக் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. பொருளாதார கடல் மண்டலத்துக்குள்ள தான் இருக்கு. அதனால இப்ப உள்ளுக்கு வாருவாங்களா இல்லையாங்கிறது இன்னும் நாங்க எதுவுமே சொல்லல. இந்த புல் வேலையை முடிச்சுட்டு நாங்க அது சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனா இப்ப இது ஒரு தலையிடி. அதான் நான் இன்னைக்கு பேஸ்புக்கோட மீம் பார்த்தேன். இலங்கை பிரச்சனைகளை விரும்பாதான், ஆனா பிரச்சனைகள் இலங்கை விரும்புதான். தேடி தேடி வருதா ஒவ்வொரு பக்கம் இருந்தும் அப்படின்னு கதை. அந்த பிரச்சனை வந்தாலும் கூட ஒரு பதட்டம் இல்லாம, நாட்டு ஒரு பதட்டமாக்காம மிகவும் கவனமா கையாளப்படுது. இன்னும் ஒரு குட் நியூஸ் ஒன்றையும் சொல்ல வேணும். குட் நியூஸ் சொல்ல போனா இந்த டைம்ல அது குட் நியூஸ் இல்ல, ஆனா ஒரு அது சந்தர்ப்பம் சூழ்நிலை அது சரியா வந்தா அது நல்ல செய்தி. இப்ப ஈரான்ட கடற்பரப்பை பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா, பாகிஸ்தான், சீனா 3 நாடுகளுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவை பொறுத்தவரையில அமெரிக்காவோட ஒரு ஒரு முரண்படாத 2 கட்டாண்டில் 50-50. சீனாவை பொறுத்தவரையிலேயும் அதே நிலப்பாடு. இந்த அமெரிக்காவோடையும் நல்ல, ஈரானோடையும் நல்லா இருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானுக்கு கூட இலங்கை எண்ணெய் இறக்குமதிக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப முதலாவது பெரிய 3 கப்பல்களுக்கு பாகிஸ்தான் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி கொடுத்து ஈரான் கடற்பரப்பால பாதுகாப்பாக பயணிச்சு கொண்டிருக்கு. ஆனா இங்க பாருங்க, இப்ப பாகிஸ்தானை பத்தி நம்ம கதைச்சு ஆகணும். அண்மையில டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் போனப்போ பாகிஸ்தான்
அவர் ஜனாதிபதி சொல்றாரு, டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு மனிதனுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு மனிதன் பாருங்க, ஒரு 2 நாட்டுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு மனுஷன் மெனக்கட்டுறாரு. இந்த மாதிரியானவங்களுக்கு தான் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்ப அதை சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இங்க வாங்க, நீங்க அதை அன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க, மக்களுக்கு நல்லா இருந்துச்சு அந்த விஷயம், நல்ல ஆசையா இருந்துச்சு, சொல்லுங்க. இவர் சொல்றாரு, அந்த விஷயமா அதுதான் டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். You want to say what you said to me the other day? Come, would you like to say what you said the other day? I think it was so nice. Please. Day in and day out, to make this world a place to live with peace and prosperity. Pakistan had nominated President Donald Trump for Nobel Peace Prize for his outstanding, extraordinary contributions. இப்ப எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா இது இப்ப பிரைஸ மாத்தியாச்சு. இப்ப நோபல் பரிசு இல்ல, இப்ப பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அப்படி வந்துடும் போல. அப்படி ஒண்ணு கொடுக்கறது இறைவனா இல்ல. இந்த இடத்துல டில்சான் இப்ப இலங்கை, இப்ப இதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த கிரிக்கெட் விளையாடின விடயம் வந்து ஒரு சாதாரண, இதுக்கெல்லாம் போய் அனுர போன் பண்ணி கூப்பிடுறது, அதெல்லாம் அவர் தேவையான காய்ச்சவங்க. அனுரகுமார் திசாநாயக்க எதிர்கட்சியில இருக்கக்குள்ள எல்லாரையும் விமர்சனங்கள் முன்வைச்சார். ஆனா இன்னைக்கு எல்லாரோட, இப்ப உதாரணத்து பாகிஸ்தானை பொறுத்தவரையில மிகவும் ஒரு நல்ல ராஜதந்திர தொடர்பு, இந்தியாவை பொறுத்தவரை நல்ல தொடர்பு. இப்ப இந்த போர் இவ்வளவு பதட்டமான சூழ்நிலையிலையும் எந்த ஒரு விடயத்துக்கும் பிரச்சனை இல்லை, வராதென்று உறுதியா சொல்லக்கூடிய அனுரா. ஏன்னு சொன்னால், இப்ப பாகிஸ்தானுக்கு இந்த கடற்பரப்பால எண்ணெய் வளங்கள் சரியாக இடம்பெறமா இருந்தால், உலகத்துல எங்க பொருளாதாரத்துல எண்ணெய் தட்டுப்பாடு வந்தாலும் இலங்கைக்கு பாகிஸ்தானுக்கு கூட எண்ணெய் வரும். இந்தியா கூட சிக்கல் இருக்குது, சீனாட்டையும் வாங்க இயலாது, பாகிஸ்தானையும் வாங்கல, ரஷ்யாவோடய முருகல் யாருக்கு, இந்தியாவுக்கு இப்ப அண்மை காலத்துல. அப்ப இந்தியாவுக்கு கூட நெருக்கடி இருக்கு. இலங்கை ஒருவேளை இலங்கை பாகிஸ்தானிட்ட எண்ணெயை வாங்கி வியாபாரம் பண்ணலாம் வேற நாடுகளுக்கு, அப்படியே நடக்கலாம். இப்ப சீனாட்ட பாகிஸ்தான்கிட்ட வாங்கி இந்தியாவுக்கு விற்கலாம், அங்க பக்கத்துல ஆசியாவுக்குள்ள நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணலாம். இதுவும் இப்படி நடக்குது. அதே நேரம் இப்ப முக்கியமான செய்திகள் பல இருக்குது. அதுல நீங்க சொன்னீங்கன்னா அதுல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். கிரிக்கெட் சம்பந்தமா வந்துச்சு பேச்சு. கிரிக்கெட் சம்பந்தமா இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சு. இப்ப இத்தனை நாளா கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப விரக்தியில இருந்தாங்க, இந்த போர்டை மாத்துங்க. இது யுத்தத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, இப்படி ஈரானுடைய ஒரு பேஸ், ஆர்மி பேஸ் இங்க இலங்கையில இருக்கு. அது என்னன்னு பார்த்தா கிரிக்கெட், நம்மளோட கிரிக்கெட் போர்டு, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு போட்டோவை போட்டு, இதுவும் ஈரான் ஒரு ஆவி பேஸ் தான். டொனால்ட் ட்ரம்ப் இது உங்களுடைய கவனத்துக்கு யாரு போட்டது, இங்க இருக்கு, இங்க யாருக்கு ஆக்கள் தெரியாதா, எல்லாம் பண்ணாங்க, இதை கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும் மெசேஜ். ஓகே, நோட்டட் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி அப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் கவனத்துக்கும் இலங்கை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டை கொண்டு போனது நம்ம இலங்கையர்கள் தான். ஆனா அதுக்கடையில இன்னைக்கு விளையாட்டு அமைச்சர் சுனில் குமாரகமகே காலையில் ஒரு அப்டேட் கொடுக்கிறாரு. இலங்கை கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்பதற்காக கிரிக்கெட் நிர்வாகத்தை இடைக்கால குழு ஒன்றிடம் ஒப்படைப்பது குறித்து சர்வதேச கிரிக்கெட் ஐசிசியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதே கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க டிரெக்டா ஐசிசியோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கதாகவும் அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அது நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சரி, இலங்கையை பொறுத்தவரையில எல்லாரும் ரசிக்கிற ஒரு விளையாட்டு கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு செய்தியா இருக்கு. என்னமே இவரை விளக்கணும், இந்த கிரிக்கெட் போர்டை மாத்தணும். இதுல நிறைய கேம் உள்ளால ரகசியமா போய்கிட்டு இருக்கு, இதை மாத்தணுங்க. ஜனாதிபதியும் ஏற்கனவே சொல்லியிருந்தார், கிரிக்கெட் போர்டுக்கு எதிராக நிறைய கதிர்ச்சி எதிர்த்தரப்புல இருக்கும்போது இன்னைக்கு அரசாங்கத்துல இருந்துகிட்டு இந்த மூவ்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கு. அதாவது அயத்துல்லா அல் கமேனி இறந்து இன்றைக்கு நாட்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஈரானுடைய போர்க்கப்பல், அதிசக்தி வாய்ந்த போர்க்கப்பல் நேற்று தாக்கப்படுது. இரண்டாவது கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனா அயத்துல்லா அல் கமேனிக்கு இந்திய அனுதாபம் செலுத்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, அது முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கு பதட்டம் வந்துச்சு, இந்தியா கப்பல் ஒன்று அடிச்சுட்டாங்க, அதை நீங்க பாத்திருப்பீங்க. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அயத்துல்லா அல் கமேனி டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்ட இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வந்து கையெழுத்துற. என்ன காரணம்டா, இந்திய கப்பல் ஒன்றுக்கு, எண்ணெய் கப்பல் ஒன்றுக்கு ஈரான் ட்ரோன் அடிச்சிச்சு.
ஓகே ஓகே. கடற்பரப்பை பயன்படுத்துறதுக்கு ஈரான் இந்தியாவுக்கு தடை விதிச்சிட்டு ம், ம், ம். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு இப்ப என்ன சொல்றது மூச்சு திணறல் வந்துச்சு. கொஞ்சம் 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 ஒரு சின்ன வந்திருக்கும். அதுல வெளிப்பாடுதான் இது. உடனே போயிட்டாரு. ஆனா நேற்று தாக்குதலுக்கு அடுத்தும் நிறைய பேர் சர்வதேச ரீதியா நிறைய பேர் குறை கூறிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு தான் இந்த குறித்த கப்பல் வந்திருக்கு, ரைட்? இந்தியா விசாகப்பட்டினத்துக்கு வந்த கப்பல் திரும்பி போகும் போது அது எப்படி இந்து சமுத்திரத்திலே வைத்து தாக்கப்படுதுன்னு சொன்னா இலங்கையும் இதற்கு பதில் கூற வேண்டும்னு இன்னைக்கு நம்ம இலங்கை பார்லிமெண்டத்திலையும் நிறைய பேர் சொன்னாங்க. அதுல சொன்னதுல இலங்கையும் காரணமா இருக்கணும். ரகசியமா அமெரிக்காவுக்கு உளவு செய்தியை கொடுத்திருக்கலாம், இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கலாம். இது ரகசியமா ஏதோ நடக்குது, உடன்படிக்கையா வெளியே போடுங்க, நீங்க என்ன உடன்படிக்கை கைதாத்திட்டீங்க அந்த ரகசியமா எங்களுக்கு சொல்லுங்கன்னு இப்ப எதிர்த்தரப்புல இருக்க கொஞ்சம் பேர் தடுமாறுறாங்க. அப்படித்தான் இலங்கை சார்ந்த முக்கியமே சர்வதேச மனிதாபிமான சட்டத்திட்டங்கள் அதற்கு ஏற்ற வகையில அரசாங்கம் நேற்றைய தினம் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப பாக்குறோம் கராப்பிட்டிய வைத்தியசாலை அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கணும். அது சொல்லி ஆகணும். சுற்றி வர ஏன்னா நேற்றைய கப்பல்ல மீட்கப்பட்ட சடலங்கள் அங்கத்தான் இப்போதைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொள்றாங்க. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், அங்க இப்ப காயங்களுக்குள்ளாக சிகிச்சை பெற்று வர்ற இந்த ஈரான் கப்பல்ல சேர்ந்த சிப்பாய்கள் அதிகாரிகள் அவங்க எல்லாமே அவங்கள பார்க்க காலி மாவட்டத்துல வாழ்ற எல்லா மக்களும் சென்று பார்க்கிறாங்க. பேஸ்புக்ல ஒரு கம்பெனி தொடக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான உணவு உடைகள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு நாங்க போவோம் அப்படின்னு சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லாரும் காலி பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு பார்க்கிற நிறைய சம்பவங்களும் எங்களுக்கு சோசியல் மீடியாவில காணக்கூடியதாக இருக்கு. சோ என்னதான் இருந்தாலும் இலங்கையில இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தின் போது காணக்கூடியதாக இருக்கு அப்பப்போது, ரைட்? அது கடந்த நித்வா இல்ல அது இப்ப இது இப்ப அண்மை காலமா தான் பார்க்கக்கூடிய. எனக்கு 2009ஆம் ஆண்டு ராஜபக்ச ஒரு பதிவு போட்டிருந்தார், பார்த்திருப்பீங்க என்ன? சரி, அதுக்கு முதல் இதை சொல்லிட்டு வரேன். முதன்முறையாக ஈரான் ஆளில்லாத தற்கொலை விமானங்களில் வேகத்திறன் கொண்டதாகவும் ரேடார் சாதனங்களை மறைத்திருக்கும் திறன் கொண்ட மிகவும் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ஹர்ஜித் 110 விமானத்தின் பயன்பாட்டை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஹர்ஜித் 110 விமானத்தின் பயன்பாடு என்பது உலகளவில் அமெரிக்கா மற்றும் ஈரான், அரபு நாடுகளுக்கு மிக பெரும் ஆபத்தாக மாறப்போகின்றது. முதன்முறையாக ஆளில்லாத தற்கொலை விமானங்களை தயாரித்திருக்கக்கூடியதான தகவல் இப்போது வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது F-35 விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் பகுதியிலே அது இஸ்ரேலுக்கு சொந்தமான அதி சிறப்பு விமானம் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலின் F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதிலிருந்த வீரரும் சுடப்பட்டதாகவே தகவல்கள் வெளியாகின்றன. ஒரு விமானம், அதாவது போர் விமானம் F-35 விமானம் என்று சுட்டு வீழ்த்தப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது என்றும் குறிப்பிடப்படுகிறது. அப்படி சம்பவம் கொண்டு பாருங்க, அப்படி ஒரு ஆபத்தான ஒரு மெசேஜ் என்று பாருங்க. இது இந்த மாதிரியான அதிர்ச்சியான செய்திகள் அடுத்தடுத்து எங்களுக்கு இனி கேட்கக்கூடியதாக இருக்கும். இல்ல, இந்த செய்தியை எப்படி சொல்றேன்டே தெரியாம இருக்கு. என்ன காரணம்டா அவ்வளவு வேகமா செய்தி வருது டீல்ஸா. ஆமா ஆமா. இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஓமான் கடல்ல வச்சு ஆயில் டேங்கர் மீது ஈரான் தாக்குதல் நடந்தது. இதில் கப்பல் கேப்டன் அஜித் குமார் உள்ளிட்ட 2 இந்திய மாணவிகள் காணாம போயிருக்காங்க. இது இந்திய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு. சரியா? சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடிக்க வேண்டாம் என்று அமைச்சர் சந்திரசேகரனும் அறிவித்தல் வழங்கியிருக்கிறார். அதோட இன்னும் விடயம் கூறப்படுது, அதான் இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் அந்த கப்பல் தொடர்பான ஒபிஷியல் மெசேஜ் இன்னும் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கல. அது 6 கப்பல் மக்கள் இருக்குன்னு சொல்றாங்களாம், மக்கள் இல்லைன்றாங்களாம். அதையும் இரண்டாவது கப்பல். இரண்டாவது கப்பல்ல இது வரைக்கும் நிறைய சிறுவர்கள் இருக்கதா சொல்லப்படுது. அவங்களுக்கு தேவையான உணவு, நீர் அவங்க கோரிக்கை வச்சிருப்பதாக சொல்லப்படுது. அப்ப அதற்கான நடவடிக்கைகள் இப்ப நான் கூட அல் ஜசீரா நியூஸ்ல கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கு. இரண்டாவது கப்பல்ல அவங்கள மீட்கிற பணிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு இப்ப இலங்கை மும்முரமா செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஒரு நியூஸும் இருக்கு. அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அப்டேட்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லலாம், ஏன்னா கிடைச்சதுமே சொல்லலாம். குழந்தைகள் மற்றும் பெண்கள் உயிரே முக்கியமானது, போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள். மஹிந்த ராஜபக்ச நெத்தனியாக சமாதானத்துக்கான போர். இவர் மனிதாபிமான யுத்தம் செய்த மன்னன், இவர் மாமன்னன்.
இலங்கையில அவ்வளவு பிள்ளைகள் இப்ப கிட்டத்தட்ட இந்த ஈரான்ல அமெரிக்காவோட தாக்குதல்ல பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் கொல்லப்பட்ட போது எப்பவுமே அந்த முள்ளிவாய்க்கால் இவர் தான் செஞ்சோலைக்கு குண்டு தாக்குதல் நடத்தினவர். இவர் தான் இன்றைக்கு கவலைப்படுற சமாதானம் பேசிக் கொண்டவர்கள தமிழ்ச்செல்வனு குண்டு தாக்குதல் நடத்தினவர். அது ஒரு சமாதான என்ன சொல்ல விடுதலை புலிகள் சமாதானத்துறைக்கு பொறுப்பா இருந்தவர், அரசியல் துறை பொறுப்பாளர்னு அதுக்கு பொறுப்பா இருந்தார். அரசியல் பேசினவரை அது வன்மையான கண்டனத்தை இந்த இடத்துல ரவுஃப் ஹக்கீம் சொல்ல வேணும். ரவுஃப் ஹக்கீம் தான் முதல் தமிழ்ச்செல்வன் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மீது தாக்குதல் நடத்தி உயிரிழப்பு இடம்பெற்றிருக்கின்றோடனே அண்டு மதியம் நாடாளுமன்றத்துல அரசாங்கத்தின் மீது கடுமையான கண்டனத்தை முன்வைச்ச முதலாவதால் ரவுஃப் ஹக்கீம். ரவுஃப் ஹக்கீம் தான் கண்ட. இப்ப இவர் நீலக்கண்ணீர் வடிக்கிறது எனக்கு புரியல. சரி, அதோட சேர்த்துக்கோ இன்னொருத்தர் சொல்றாரு, லக்ஷ்மண் கிரியல்ல சொல்லியிருக்காரு, அமெரிக்கா உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும், டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த மெசேஜ் நான் கொண்டு போயிட்டு சேர்ப்போம். நேற்று ஒருத்தர் கட்டாயம் சொல்லி ஆகணும், பார்லிமெண்ட்ல ரோஹித் அபேகுணவர்தன அவர் என்னன்னா சிங்களத்துல தான் ஸ்பீச் பண்றாரு நேத்து பார்லிமெண்ட்ல. இல்ல எனக்கு அதை நான் உங்களுக்கு அனுப்புனேன். அவர் என்ன சொல்ற, டொனால்ட் ட்ரம்ப் யாரு, இந்த இங்க இருக்க ஐஆர்சி காரனா அவர் டொனால்ட் ட்ரம்ப் ஐஆர்சி காரனா சண்டியனா அவனுக்கு பயந்துக்கிட்டு நாங்க இருக்கு அப்படியெல்லாம் இருக்க தேவையில்ல, இந்த அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருக்கா, எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு இவரை ரோஹித் அபேகுணவர்தன எதிர்த்தரப்புல எடுத்துக்கிட்டு நேற்று ஒரே சப்தம். அந்த வீடியோ காலையில தான் காண இருந்துச்சு. ஐஆர்சி காரனான்னு கேட்கிறாப்புல. அப்ப பாத்துங்க. அதான் அப்ப நாங்க முதல்ல பேசணும் இந்த செகண்ட் கப்பல், இரண்டாவது கப்பல் சம்பந்தமாக சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா இஸ் ட்ரைங் டு சேஃப்கார்ட் லைவ்ஸ் ஆன் another Iranian ship off its coast. Its cabinet spokesperson says after an attack by the United States on an Iranian frigate killed more than 80 people and left dozens missing. அந்த செய்தியோட தான் நளின் தட்டிஸ் அமைச்சர் சொன்னதை மேற்கோள் காட்டி தான் செய்தி வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ அதற்கான முயற்சிகள் இரண்டாவது கப்பல்ல இருக்கின்ற அவர்களையும் காப்பாற்றுவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுது. அதுதான் ஒரு அப்டேட்டா எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஈரான் இப்படி தாக்குதல் நடத்தும் ட்ரம்ப் கனவுலே கூட நினைக்கல இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும். அதே நேரம் அமெரிக்காவின் பெட்ரியாட் வதம் செய்யப்பட்டது, கிட்டத்தட்ட அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. எங்க ஈரான் கடற்பரப்புல ஒரு பெரும் சவால் மிக்க நாட்களா தான் இது கடந்து செல்ல போகுது. ஒரு தொடர்ச்சியாக, அதாவது ஈரான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது ஆயுதத்தை அறிமுகப்படுத்துது. ஈரானின் ஆயுதங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னும் பதுக்கி வச்சிருக்கதா சொல்லப்படுது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு இதை விட மிக மோசமான தாக்குதல்கள் எதிர்பார்க்கப்படுது. ஈரான் அவங்களோட 40 நாள் துக்க தினம் அனுசரிக்கிறாங்க. அயத்துல்லா அல் கமனீர மரணத்துக்கு அவர்கள் முறையான 2 தரப்பும் சொல்றாங்க இன்னும் ஆரம்பிக்கலண்டு. இந்த யுத்தம் கடும் உச்சக்கட்டத்தை அடையும் என்று எதிர்பார்க்கிறேன். டில்ஷான், நாளைக்கு சந்திப்போம். நாளை பெரிய செய்திகள் எடுத்துட்டு அனுரகுமாருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து. நீங்க பிள்ளையா நினைக்காங்க, பிள்ளை விட்டா அனுரவுக்கு நாங்க தான் முதலாவது விமர்சிக்கிறது, அதை அவர் ஏற்றுக்கொள்வேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டே போயிருவோம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியையும் சொல்லிட்டு நாங்க இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். இது சம்பந்தமான முழுமையான அப்டேட் நாளைக்கு எதிர்பாருங்க. பாய் பாய். ஓகே பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.